ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜாஸ்மின். அன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, என்னை பற்றி சொல்லலான் இருக்கேன். என்னை பற்றி நான் யார் அப்படின்னு சொல்லலான் இருக்கேன். என் பேர் வந்து ஜாஸ்மின் சோஃபியா. நான் வந்து பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். பிஎஸ்சி வந்து ஹோலி கிராஸில் பண்ணேன். பிஎட் வந்து குன்றக்குடியில் பண்ணேன். என் சொந்த ஊர் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். மேரேஜ் பண்ணதும் அங்கே தான். இப்போ இருக்கிறது வந்து சென்னையில். மேரேஜ் ஆகி 2 வருஷம் இருக்குது. 2 வருஷம் ஆச்சு. எனக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் பேர் ரியான். இப்போதைக்கு நாங்கள் 3 பேர் தான் இந்த வீட்டில். என் ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் போயிட்டு ஈவினிங் வருவாங்க. அது வரைக்கும் நானும் என் பையனும் தான். 1 இயர் வந்து 1 இயருமே எப்படி போச்சுன்னு தெரில. 1 இயர் எப்படியோ ஓடிடுச்சு. இந்த இயர் வந்து இந்த குட்டி பையனை வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எப்போ என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது. தூக்கமும் கம்மியாகிடுச்சு. முன்னாடி மாதிரி தூங்க மாட்டேங்கிறான். அதனால் வேலை பார்க்குற டைமு, சாப்பிட்ற டைமு எல்லாமே மாறுது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது இல்லாமல் ஏதாவது ஒர்க் போகலாம் அப்படின்னு தோணுது. நான் பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு 1 இயர் வந்து ஒர்க் பண்ணேன் ஸ்கூல்ஸில். அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். சின்ன சின்ன ஸ்கூல்ஸில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு ஸ்கீமில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் மேரேஜ் ஆனதுனால அந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்துட்டு சும்மா தான் இருந்தேன். எதுவுமே பண்ணல. தூங்குறது, எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரி ஒர்க்கு தான். ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் எப்படா லீவ் வரும்னு இருக்கும். இப்போ என்னடானா வீட்டிலே இருக்கும்போது 2 வருஷம் ஆச்சு. வீட்டிலே இருக்கவும் ஒரு மாதிரியாக இருக்குது. எங்கேயாவது வெளியில் போமா, யாரையாவது பார்த்தா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குமே அப்படின்னு தோணுது. ஊருக்குமே போயிட்டு தான் வருவோம். இருந்தாலும் இங்கேயே இருக்க மாதிரி தான் இருக்கா. எங்கேயுமே போகிற மாதிரி தெரில. போகிற மாதிரி இல்லை. இவனையும் வச்சுக்கிட்டு தம்பியும் வச்சுக்கிட்டு எங்கேயும் போக முடியல. இப்போ தான் சரி ஓகே யூடியூப்பில் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி என்ன பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரில. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் எனக்கு வந்து டீச்சிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால சயின்ஸு, தமிழ் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதிரி போடலாமா இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட் எதை பற்றியாவது பேசலாமா, இன்ட்ரெஸ்ட்டாக பேசலாமா அப்படின்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப பேசுகிற டைப்பு அதெல்லாம் கிடையாது. என்கிட்ட பேசினா பேசுவேன். அதே மாதிரி ரொம்பலாம் பேச மாட்டேன். பேசினா பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன். அதனால் இப்போ தான் பேச ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா நான் பேசுகிறது? அதே மாதிரி நான் எடுக்கிற வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ நல்லா இருக்கா, இல்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமா, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். என்னை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியாது. எந்த ஆப்புமே நான் யூஸ் பண்ணலை. டேரெக்டாக தான் வீடியோ எடுத்து அதை வந்து சும்மா வீடியோ மேக்கரில் வந்து எடிட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணி அனுப்புகிறேன், அவ்வளோதான். வேறு எப்படி என்ன பண்ணலாம், அந்த தம்ப்நெயில் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வேறு மாதிரி இந்த ஏஐயில் வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறாங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. என்ன பண்ணணும் அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். யாராவது ஏதாவது ஆப் யூஸ் பண்ணி பண்ணலாமா, அந்த மாதிரி சொல்லுங்கள். ஃப்ரீ ஆப் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். மற்றபடி நான் பண்ண வீடியோ நல்லாயிருக்கா, பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். தொடர்ந்து பண்ணலாமா, இல்லை இது உங்களுக்கு போர் அடிக்குதா, இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு வீட்டிலே இருந்து ஒரு மாதிரி இருக்கிறதுனால தான் சரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு குக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். குக்கிங் எல்லாருமே பண்ணுறாங்க. நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய குக்கிங் செஃப்லாம் கிடையாது. நார்மலாக சும்மா பண்ணுவேன். ஒரு சிலது நல்லா வரும், ஒரு சிலது வந்து நல்லா வராது. நல்லா வர்றதை வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாமா அப்படின்னு சஜஷன் சொல்லுங்கள். வேறு என்னென்ன மேக் பண்ணலாம், வேறு ஏதாவது கண்டென்ட் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன். நான் பேசுகிறது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் பேர் எல்லாமே கூட எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். உங்கள் பேர்லாம் வந்து நான் உங்கள் பர்த்டேக்கு விஷ் பண்ணுறது, உங்கள் கல்யாண நாளைக்கு விஷ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷ் பண்ணுறேன். வீடியோ எண்டிங்கில் சொல்கிறதா இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ நல்லா இருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். யாராவது ஒரு ஆள் சொன்னால் கூட எனக்கு சந்தோஷம்தான். நல்லாயிருக்கா அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.